ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் உன்னிடத்தில் பேச வருவது பல முறையாகிவிட்டது. ஆனால் நீயோ என்னிடம் பேச மறுத்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று இன்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன். கவலைகளை பற்றி நினைத்து நினைத்து என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டிருக்கிறாய் நீ. நான் சொல்வதை நிதானமாக, பொறுமையாக, முழுமையாக கூட கேட்க முடியாமல் போய்விட்டது உன் எண்ணம். பாவம் பார்த்து பார்த்து நீ பாவமாகி விட்டாயே என் பிள்ளையே. ரத்தம் ரத்தம் என்று பார்த்து உன் ரத்தத்தை உறிஞ்ச விட்டு விட்டாயே என் பிள்ளையே. உன்னை மட்டும் என்றால் கூட நீ செய்த தியாகத்தை நான் பாராட்டுவேன். ஆனால் உன்னால் உன் பிள்ளைகளும் அல்லவா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னால் இவர்களை ஏன் காப்பாற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சரியில்லை என்று தெரிந்தால் ஒதுங்கி நிற்க மாட்டாயா? சேர் என்று தெரிந்தால் கால்களை மீண்டும் அதில் விட்டுவிட்டுத்தான் நிற்பாயா? இரத்த உறவாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நீ நினைத்து பார்க்க மாட்டாயா? நான் சொல்வதை கேள். இரத்த உறவு என்று நினைத்து கொண்டிருக்காதே என் அன்பு பிள்ளையே. அந்த இரத்த உறவு உன்னை முழுமையாக அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே. அதை நிறைவேற்ற காத்திருக்கிறாயா? உன்னுடைய பாசத்தால் உன் மீது பாசம் வைத்தவர்களை அழிக்க நினைக்கிறாயா நீ ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பொருளை அழைத்தால் அது உன் கையில் வந்து சேருமா? எழுந்து அந்த இடத்திற்கு நீ சென்றால் மட்டும்தானே அதை உன் கைகளால் எடுக்க முடியும். உன் முயற்சிகள் இல்லாமல் எந்த வேலையை செய்தாலும் அது உருப்படாமல் தான் போகும். உன் முயற்சி அதில் இருக்க வேண்டும். உன் முழுமையான எண்ணம் அதில் இருக்க வேண்டும். ஏதோ கேட்கிறோம், ஏதோ செய்கிறோம், ஏதோ நடந்து கொண்டிருக்கிறோம் என்று இருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது என்று அடித்து கூறுவேன் நான். அன்பு பிள்ளையே, தெய்வத்தை வணங்கி தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாயா? அதற்குண்டானவைகளை செய்ய வேண்டாமா? தெய்வம் வந்து கூறும்போது அதை நினைத்து அதை யோசித்து அதில் செயல்பட வேண்டாமா? உன் வினைகளை தொலைக்க உன் முயற்சிகள் வேண்டாமா? நான் வந்து உனக்கு சொல்வதால் என்னையே நீ அலட்சியமாக எடுத்துக் கொள்கிறாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என் தங்கமே. நான் இப்போது கூறுகிறேன் பார். பாசம் வேஷமாகிவிட்டது என்று தெரிந்த உடனேயே முழுமையாக நீ அதை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் அது உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியையும் அழிக்க காத்திருக்கிறது. சுயநலம் மிகுந்த உலகத்தில் சுயநலம் இல்லாமல் வாழ்வது உன் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். நான் கூறுவதை கவனமாக கேள். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் சத்தியநாராயணா படத்தையும் செய்வினைக்காக செய்யப்படுற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் இப்போது தீர்த்தத்தை தயார் செய்திருக்கிறேன் உனக்காக. இதையெல்லாம் வாங்கி நான் சொல்லும்படி நீ செய்தால் உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளை முழுமையாக அழித்து விடலாம். உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு முன்னால் உன் சந்ததியை நீ காப்பாற்றலாம். இல்லை என்றால் நாளுக்கு நாள் மோசமான நிலையை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உன்னால் தாங்க முடியாது என்று தெரிந்துதான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். மீண்டும் நான் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் இதில் முயற்சி எடுத்து இதை வாங்கப்பார். தங்கமே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்றதை நாளுக்கு நாள் காட்ட, அதிசயங்களை செய்ய, ஆச்சரியங்களை கொடுக்க உன் தாய் காத்திருக்கிறேன். என்னை காக்க வைக்காதே, அது உனக்கு நல்லதல்ல. காத்திருக்கிறேன், உடனடியாக வா. ஓம் சக்தி. நன்றி.